குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெஷர்ஸ் அவர் கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, சார் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, இவ்வளோ வருஷம் இருக்குங்கன்னு சொல்கிறீங்க. நான் புதுசாக இப்போ தான் ஆப்ஷன் பையிங் உள்ளேயே வரேன். ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஆப்ஷன் பையிங் போனாவே கண்டிப்பாக லாஸஸ் தான் பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது அப்படின்னு எல்லாருமே எல்லா யூடியூப்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் யூடியூப்பில் மட்டும் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மையா? இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்டில்? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி தான் கேட்டார். இந்த மாதிரி கேள்வி எனக்கு நான் உள்ளே வரும்போது எனக்கே அப்படி தான் இருந்தது. ஆப்ஷன் பையிங்கை பற்றி எல்லாருமே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் ட்ரேட் பண்ணுவேன், லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எந்த செட்டப்பும் இருக்காது, எந்த ஐடியாவும் இருக்காது, எது சப்போர்ட்டுன்னு தெரியாது, எது ரெசிஸ்டன்ட் தெரியாது, இந்த ஓஐ சார்ட் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. அந்த கேஸில் அந்த ஐடியா இல்லாமல் புதுசாக யார் வந்தாலும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கூட அவங்களால கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படின்றத கண்ணால் கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு அது ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு வேர்டை தான் நமக்கு தெரியுமே கண்டி அதை அந்த உணர்ச்சியை ரியலைஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு இந்த செட்டப்ஸோ இந்த ட்ரேட் ஐடியாவோ இல்லை எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், இந்த மாதிரி ஐடியாவே நமக்கு புதுசாக வரும்போது தெரியவே தெரியாது. அதனால தான் எல்லா யூடியூபர்ஸரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ஷன் பையிங் அப்படின்னாவே அது கண்டிப்பாக பணம் இழக்கும். கண்டிப்பாக பண இழப்பு ஆப்ஷன் செல்லருக்கு இல்லையா, இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லையா? இந்த கொஸ்டினில் நம்ம அடுத்தது கேட்டால் எல்லாருக்குமே பண இழப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நீ எதனால் இழக்கிற, எப்படி இழக்கிற, அதுதான் அங்கே கொஸ்டின்னு. அப்போ ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸ் மட்டும்தான் வருதானா, ப்ராஃபிட் வரலையான்னு கேட்டால் வருது. அதுக்கு நான் பெரிய லெவலெலாம் ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது, அது நானே சொல்லுவேன். ஏன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் ஆப்ஷன் பையரால் பண்ண முடியாது, அதை நானே ஒத்துப்பேன். ஆனால் ப்ராஃபிட்டே வரலையா அப்படின்லாம் கேட்டால் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ப்ராஃபிட் வருது. என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு 10 பாயிண்ட்டை பிடிக்கிறேன்னா அந்த 10 பாயிண்ட்டில் 3 ட்ரேட் பண்ணுறேன்னா அதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபா, 1500 ரூபா, 1000 ரூபாவே சொல்லுங்களேன். நேற்று வெறும் 700 ரூபா தான் வந்தது. எனக்கு அதுவே பெரிய ப்ராஃபிட். அப்போ அவர் கேட்ட அந்த கொஸ்டின் அங்கே ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்றதுக்கு அங்கே ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ ப்ராஃபிட் பண்ண முடியுது. கரெக்ட் தானே? அதனால தான் இந்த ஆடியோவில் அவர் கேட்ட கொஸ்டினையே வச்சு அவர் என்ன கேட்டார்னா, ஃப்ரெஷர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்தால் அந்த வின்னிங் ரேட் கம்மியாக தான் இருக்குது, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ரேடு எடுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேடு ஒரு செட்டப்போடு தான் வைக்கணும். அதாவது க்ளீனாக ஒரு செட்டப் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு உள்ளேயே வரணும். அதாவது குறைஞ்ச ட்ரேட் தாங்க பண்ணணும். இது நான் பல தடவை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 இல்லைனா 5 இந்த ட்ரேட் லெவலில் தாண்டி போகவே கூடாது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் டெய்லியும் 1லேருந்து 3 தான் பண்ணுவாங்க. மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இன்னும் 2 கூட பண்ணலாம், 5. இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தடு தான் ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாலாம் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு இல்லைனா 5 ட்ரேடு. இந்த பிரின்சிபலை கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த பிரின்சிபலை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லாஸ் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ப்ராஃபிட்டோட ஏமையும் குறைக்கணும். இந்த 3 செட்டப்புக்குள்ளே வரணும். நான் சொன்னது எது? ஃபஸ்ட்டு ட்ரேட் லிமிட்டு ஒரு நாளைக்கு 1லேருந்து 5க்குள்ளே 3 தான் பண்ணணும். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து 2 எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம். நான் அந்த கேட்டகரியில் வரேன். அப்போது நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆப்ஷன் பையரான்னு கேட்டால் அவன் சொல்கிற மாதிரி நான் அப்போது அது உள்ளே வரேன். அப்போ நான் ப்ரொஃபஷ்னல் ஆப்ஷன் பையர் தான். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 3 பண்ணுவேன், மார்க்கெட் கண்டிஷனுக்கு பொறுத்து 5 பண்ணுவேன். இது டோட்டலாக இப்போ நாங்கள் 40 பேர் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோன்னா நாங்கள் 40 பேரும் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் தான். அந்த லிஸ்ட்டு உள்ள நாங்களும் வரோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது. எங்கே செட்டப் இருக்குன்னா, மார்க்கெட் கேப்பை பாய்ச்சா அந்த கேப்பை ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா சப்போர்ட்டை உடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை ரெசிஸ்டண்ட் போய் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படின்ற பார்ப்போம். ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா அப்படின்ற ஒரு செட்டப்பை பார்ப்போம். இந்த மாதிரி டெய்லி நாங்கள் செட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள்
டோட்டலாக வந்து மைண்டை பேஸ் பண்ணியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலை. அதாவது மைண்ட் செட்னால் என்னென்னா, நம்ம சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம், இது மார்க்கெட் மேலே தான் போகுது, அதாவது 2 கேண்டில் மேலே போயிருக்கும், ஆனால் அது அங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஆனால் நம்ம மைண்டு என்ன சொல்லும், இதை உடச்சிட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். ஆனால் நாங்கள் நாங்கள் ஒரு செட்டப் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரேட் பண்ணுறோன்னா, அங்கே ரெசிஸ்டண்ட்டில் ஓஐஎஸ் ஷீட்டில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது, அது உடைச்சாலும் ரிஜெக்ஷன் தான் ஆகுன்ற மாதிரி நாங்கள் அந்த செட்டப்பில் போய் ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் வேணும். இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அவர் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. டைரெக்ஷனை நம்ம கெஸ் பண்ணவே கூடாது. மார்க்கெட் மேலே தான் போகும், மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்ற டைரெக்ஷனை நம்ம செட்டப் பண்ணவே கூடாது. இது வந்து பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். இதுதான் ஆப்ஷன் பையர் ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே போகும், இல்லை மார்க்கெட் கீழே வரும். இதை நம்ம பண்ணவே கூடாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ லைவில் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் போய் டிசைட் பண்ணாதீங்க மார்க்கெட் மேலே போயிடும் இல்லை கீழே இறங்கிடும்ன்ட்டு. மார்க்கெட் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டாவது. ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு காலங்காலமாக இருக்கிற ஒரே ஃபார்முலா இது தான். ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி இருந்தால் அது புல்லிஷு, லோயர் ஹை லோயர் லோ அப்படி இருந்தால் அது பியரிஷு. இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் எப்போவுமே இருக்கான்னு கேட்டால், அது 30-20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா அதில் ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அதிகபட்சமாக மார்க்கெட் எப்படி இருக்கும், சைடு வேல தான் இருக்கும், இல்லைனா ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். நம்மளை போட்டு நேற்று வாட்டி எடுத்தால் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பையர்னாவே கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையரால் உள்ளே போய் என்ட்ரி எடுத்து அதை ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஒரே இடத்துலையே ஏறிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் டிகேல தீட்டா எஃபெக்டில் உங்கள் ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு பதிலாக லாஸஸ் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, டைரெக்ஷனை நீங்கள் கெஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நேக்கடாக போய் பையிங்கை பண்ணவே கூடாது. நேக்டு பையிங்கில் நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையில் நம்ம யாரும் வந்து ஒவ்வொரு நாளும் காலையும் புட்டையும் ஒன்றா சேர்ந்து ப்ராபபிலிட்டி வந்து பண்ண போகிறது கிடையாது. அதாவது இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, அயன் காண்டர், டெபிட் ஸ்ப்ரெட்டெல்லாம் நம்ம யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்த நேக்டு பையிங்கிறது நமக்கு வேண்டாம் இந்த இடத்துல. ஆனால் நேக்டு பையிங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. டைரெக்ஷன், அதாவது டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங் ப்ராபபிலிட்டி வேணும்னா எல்லா நாளுமே வந்து அதாவது காலை வாங்கிக்கிறதோ புட்டை வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுன்னா, ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, அயன் காண்டர் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேஞ்சாக இருக்கும் மார்க்கெட்டு. அந்த ரேஞ்ச் டேஸில் வந்து நல்லா இருந்தால் அப்போ அதாவது பெரிய லெவலில் ஏறும் இறங்கும். அப்போ பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகும். டெபிட் ஸ்ப்ரெட் வந்து டைரெக்ஷன் கண்டிப்பாக இது மேலே, அதாவது ஒன் சைட் மார்க்கெட் தான், இது போனால் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி கேஸில் தான் டெபிட் ஸ்ப்ரெட்டை பண்ணணும். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி டபுள் காம்பினேஷனில் பண்ணால் தீட்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த நம்ம ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ஒரு கால் சைட்லேயோ இல்லை புட் சைட்லேயோ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த நேக்டு பையிங்கை நம்ம பார்க்கவே வேணாம். ஸ்டாப் லாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டாப் லாஸில் வந்து எந்த ஒரு நெகோசியேஷனும் பண்ணவே கூடாது. வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சின்ன ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்மால் எஸ்எல்ல போட்டு மெயின்டைன் பண்ணணும். அந்த எஸ்எல் நீங்கள் போடுறது லாஜிக்கலாக இருக்கணும். ஓகேங்களா? 3 பாயிண்ட்டு போடுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு எஸ்எல் 3 பாயிண்ட்டு போடுறீங்க. அந்த 3 பாயிண்ட்டு வந்து ஒரு சிட்டிக்கு அப்படி போடுறதுக்குள்ளேயே அந்த 3 பாயிண்ட்டை ஹிட் பண்ணிவிடும். அப்போது அந்த போட்ட எஸ்எல் வந்து லாஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். 5 பாயிண்ட்டு போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதையும் திங்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டு ஒரு கேண்டிலில் எந்த அளவுக்கு ஏறி இறங்குது, ஒரு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் திடீர்னு 100 பாயிண்ட் போகிற கேண்டில்லாம் அதை மெஷர் பண்ணக்கூடாது. நார்மல் டேஸில் ஒரு நார்மல் 15 மினிட்ஸ் கேண்டில் இன்ட்ராடேயில் எவ்வளோ பாயிண்ட் ஏறுது இறங்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். இதுதான் உண்மையான லாஜிக்கு. உங்கள் கேபிட்டலில் இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். கேபிட்டலில் 1-2% தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதில் வந்து
ஸ்மாலாக சின்ன சின்ன ஸ்டாப் லாஸை வந்து வைக்கணும். அதுக்குன்னு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனா 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் நான் சொல்லலை. ஒரு டீசெண்டாக ஒரு லாஜிக், அதுதான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு இன்ட்ராடே டைமில் அது எப்படி எவ்வளோ பாயிண்ட் ஏறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அதிகப்படியான ஸ்டாப் லாஸும் வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3000 5000 10,000லாம் வைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வச்சு போனால் அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் இருக்கிற மைண்டு டோட்டலாக போயிடும். என்ன ஆகிடும்னா ரிவெஞ்ச் ட்ரேடாக ஆகிடும். அது ரிவெஞ்ச் ட்ரேட் ஆகிடும். இதை எப்படியும் நம்ம அதாவது க்ரீடி கூட ஆகிடலாம். ஏன்னா இந்த லாஸஸை நான் ரெக்கவரி பண்ணியே தீரணும். இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோப்பை பேஸ் பண்ணி ஓடுவேன், ரிவெஞ்ச் பண்ணுவேன். ஒரு 4000 லாஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த 4000 எப்படிடா ரெக்கவரி பண்ணுறதுன்னு உட்காந்து ரிவெஞ்ச் ட்ரேடாக பண்ணுவேன். அந்த 4000 லாஸஸை ரெக்கவரி பண்ணிவிடுவேன். கடைசியாக ஒரு ட்ரேட் பண்ணுவேன். அதில் என்ன லாஸ் ப்ரீவியஸாக பண்ணணும் அதே 4000 வந்துடும். ப்ரோக்கரேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருப்பேன். இந்த 4000 ரெக்கவரி பண்ணுறதுக்காக பல ட்ரேட் பண்ணி ட்ரேடே வந்து ஒரு 30 ட்ரேட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ மறுபடியும் அந்த 4000 எனக்கு லாஸஸே வந்து நிற்கும். அப்போ 4000 லாஸஸ் நான் கொடுக்கறது இல்லாமல் ப்ரோக்கரேஜுக்கு கமிஷனு, ஊரில் இருக்கிற எல்லா டேக்ஸும் நான் கொடுக்கணும். அப்போ அது பேர்டன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை பற்றி ஒரு ஃப்ரெஷர்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கப்புறம் டைம் செலெக்ஷன். இந்த டைம் செலெக்ஷன் தாங்க ஒரு ஆப்ஷன் பையருக்கு உண்மையாலுமே நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு நல்ல எனிமின்னு சொல்லலாம். ஏன்னா மார்னிங் காலையில் ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 10:30 வரையும் தாங்க அந்த மொமெண்டம் நல்லா இருக்கும். மொமெண்டம் வந்து ட்ரேட் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதுவே 11லேருந்து 2 மணி இருந்தால் அந்த 11, 12, 1 இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய நேரம் தான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணுவோம். அதிகப்படியாக எல்லாருமே ஆப்ஷன் பையர் வந்து இந்த 12லேருந்து 2 வரையும் அதுக்குள்ளேயே அந்த 9:30லேருந்து 10:30க்குள்ளேயே லாஸஸோ ப்ராஃபிட்டோ வந்துட்டுருப்போம். இப்போ சப்போஸ் லாஸஸில் இருந்தாங்கன்னா இந்த 12லேருந்து 2 தான் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நேரங்கள். அதனால் அந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணணும். 2:30 மணிலேருந்து 3:30 வரையும் டோட்டலாக மார்க்கெட் காலையில் எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதை வந்து ப்ரீமியமை மெல்ட் ஆக்கிறதுக்கான டிகே நடக்கும் 2லேருந்து 3. ஸோ இந்த மாதிரி இந்த டைம் சூஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் ஒரு குட் செட்டப் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் தப்பான நேரத்தில் உள்ளே வந்தால் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். நேற்று நடந்த மாதிரி மார்க்கெட் இருந்தால் நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல செட்டப் வச்சுக்கிட்டு உள்ளே வந்தாலும் உங்களால் எந்த பக்கமும் ஜெயிக்கவே முடியாது மார்க்கெட்டில். அப்புறம் ஓவர் ட்ரேடிங் சொன்னல, ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாய்சன் ஆப்ஷன் பையருக்கு. டெய்லி ஒரு ரூலை செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 3 ட்ரேடு. நான் இதில் வரேங்க, இந்த இதுவில் நான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்லேயும் வரேன். இந்த ஓவர் ட்ரேடிங் பிக்கெஸ்ட்டு கில்லர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரூல்லையே நான் வரேன். நான் ஒரு நாளைக்கு 3 தான் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய லாஸ் 2000 தான். ஸோ எனக்கு அந்த 2000 லாஸு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நான் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவேன். நான் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன். இது நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை நான் ஒத்துக்கிறேன். இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை சார்ந்தவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மெத்தடு. நீங்கள் புதுசாக ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு தான் பண்ணணும். அதில் உங்களோட லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த லாஸஸை வந்து லாஜிக்கலாக ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். மார்க்கெட்டோட மொமெண்டத்தில் நிஃப்டி 50 ஒரு கேண்டில் ஏறுற அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இடத்துல தான் பண்ணணும். ஸோ ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கிறதுலையே ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய பாய்சன். அதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத ஒரு நோட்டு கூட எடுத்துக்கலாம். டெய்லியே நோட் பண்ணிக்கலாம். என்ட்ரிக்கான ரீசன் என்ன, எக்ஸிட்கான ரீசன் என்ன, நம்ம இந்த ட்ரேடை எப்படி எடுத்தோம், எமோஷனால் எடுத்தோமா இல்லை க்ரீடியால் எடுத்தோமா இல்லை கரெக்டான ஒரு செட்டப் வந்ததுனால எடுத்தோமா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வைங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள், இல்லை 10 நாள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களோட ரியல் செட்டப் என்ன, அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும், லாஸ் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். நீங்கள் கரெக்டாக எழுதணும். இந்த இடத்துல நான் எடுத்ததுக்கான ரீசன் இது, எக்ஸிஸ்ட் ஆன ரீசன் இது,
இல்லை நான் எமோஷனலாக எடுத்துட்டேன்னா, இல்லைன்னா ஃபியரில் எடுத்தேன்னா, இல்லை க்ரீடில் எடுத்தேன்னா, இல்லைன்னா ரிவெஞ்சில் எடுத்தேன்னா, இல்லைன்னா ஹோப்பில் எடுத்தேன்னா அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இதில் ஹோப்பில் எடுக்கிறது, ஃபியரில் எடுக்கிறது, க்ரீடில் எடுக்கிறது இது எல்லாமே வந்து லாஸஸில் தான் வந்து நிற்கும். நீங்கள் டைரியை புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த ஃபியர், க்ரீடி, ஹோப்பு இது எல்லாமே வந்து லாஸஸில் இருக்கும். ரியல் செட்டப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்போ தான் அதில் என்ட்ரி ரீசனும் கரெக்டாக இருக்கும், எக்ஸிட் ரீசனும் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணது ஸ்டார்டிங்கில். ஆனால் அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல. எப்போ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னா, என்கிட்டேருந்து பல லட்சங்கள் போனதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு மனுஷனுக்கு பணம் அவங்கிட்டேருந்து போக 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 தான் இந்த ஆப்ஷன் பையிங்கோட அருமை தெரியும். அது வரையும் நம்ம என்ன தான் சொன்னாலும் புதுசாக வரவங்களுக்கு அது புரியாது. அப்போ ஆப்ஷன் பையிங்கில் பெரிய பெரிய லாபம் சம்பாதிக்கிறவங்களாம் இல்லையான்னு கேட்டால் இருக்கிறாங்க. அது பியூராக செட்டப் இருக்குமா, லக்கை பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா 100% லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் பண்ணவே முடியாது. அதை நான் கண்டிப்பாக 100% சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் இருக்கிற இந்த டைமென்ஷனுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பையரால் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம், அதாவது வெயிட் பண்ணியெல்லாம் மார்க்கெட்டில் லாபத்தை பார்க்கவே முடியாது. ஒரு ஸ்கேல்பர்ஸ் மாதிரி, ஸ்கேல்பர்ஸ் கூட வேணாம், அவங்க பண்ணுறது ஸ்பீடாக பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 10, 12 பாயிண்ட்டு, 8 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் பார்க்குறோம். அப்போது அவங்க பண்ணுறது 2, 3 பாயிண்ட்டுக்கே வெளியே போயிடுவாங்க. நம்ம அவங்கள தாண்டி பண்ணுறோம். நம்மளும் ஸ்கேல்பரில் தான் வருவோம் இந்த மாதிரி பண்ணால். பட் நீ ஸ்கேல்பர் பண்ணுறியோ, இல்லை வெயிட் பண்ணி பண்ணுறியோ, இல்லை பொசிஷன் ட்ரேட் பண்ணுறியோ, நீ கடைசியில் அந்த ட்ரேடால் என்ன பண்ண, அதுதான் நாங்கள் கொஸ்டின்னு, அதுதான் நாங்கள் மேட்ரு. அதால் நீ ப்ராஃபிட் பண்ணியா, லாஸ் பண்ணியா, அதுதான் தேவை. நீங்கள் நாளைக்கு யார்கிட்டையாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங் பண்ணேன், நான் அதில் லாஸ் பண்ணிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா, ஆப்ஷன் பையிங்னாவே லாஸஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணும். அதில் என்ன பண்ண ஏது பண்ணலாம் அவனுக்கு தெரியாது. அப்போ டோட்டலாக ஆப்ஷன் பையிங்னாவே லாஸஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன் பையிங்லேயும் எல்லா நாளும் லாஸஸ் வரும்ன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஒரு ரீசன் தான் நான் சொல்கிறேன். அப்போது ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வாதம். மற்றபடி ஆப்ஷன் பையிங்கில் லாஸஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். நீ ப்ராஃபிட் வர்றதுக்கு என்ன பண்ண, நீ எதனால் லாஸ் பண்ண, இதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? இதை புரிஞ்சிக்கிட்டால் ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக சஸ்டைன் பண்ணலாம். மார்க்கெட்டில் ரொம்ப நாள் வந்து ஆப்ஷன் பையிங்லேயே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சைக்காலஜியாக என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்காலஜி ஒரு ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக வேணும். டிசிப்ளின் ட்ரேடர் வந்து கண்டிப்பாக சைக்காலஜியை பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிப்பாங்க ஒவ்வொரு நாளுமே. இது என்னுடைய தாட்ஸ். இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 ட்ரேட் பண்ணுறியா, அதில் 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் கண்டிப்பாக 3 ட்ரேட் ப்ராஃபிட்டபிளாக தான் வரும். இதுக்கு உதாரணம் நான் இருக்கேன். எமோஷ்னல் ட்ரேடர்னால் இதுக்கும் உதாரணம் நான் இருப்பேன். என்னுடைய 6 வருஷம் ஜேர்னியில் ஆப்ஷன் பையிங்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஹோப் ட்ரேடிங், செட்டப் இல்லாமல் பண்ண ட்ரேடிங் இது எல்லாமே அதிகப்படியாக லாஸஸ் தான் வந்திருக்கு. அதனால் சைக்காலஜி பிரகாரம் பார்த்தா டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் டெய்லியும் ப்ராஃபிட்டபிளாக வராங்க. ஸோ முதல்ல நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் தானாக வரும். உண்மையான ரியலிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி என்னென்னா, ஆப்ஷன் பையருக்கு எனக்கு தெரிஞ்சு 50லேருந்து 60% வின்னிங் ரேட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில். மீதி 40லேருந்து 50% மட்டும்தான் லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 50-50 தான். ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இல்லை மற்றபடி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மீறி ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக லாஸஸ் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் சரி, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெய்லி வின்னிங் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நான் சொன்ன இந்த ஆலோசனையெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.